இதுக்கு யார் காரணம் என்றால் கூட்டத்திற்கு நடுவிலே பிரிஞ்சு கொண்டு நடுவில் போய் நிற்கிறார். இந்த கூட்டத்திற்கு இந்த காருக்கு வழிவிடுவதற்கு ஏற்பட்ட அலைமோதல் இருக்கிறது, அதுவே ரொம்ப பேரை மயங்கி விட வைக்கும். ஒட்டக்காட்டில் கூட்டம் நடத்த சொன்னா இந்த பிரச்சனைலாம் வருமா? எதுக்கு ஊருக்குள்ள கொண்டாந்து நடத்துறாங்க? எல்லாரும் கையை அகற்றுவதற்கே இடமில்லாத அளவுக்கு நெரிசலாக இருக்கிறார். பிள்ளை வைத்தவன் வைத்துக் கொண்டு இருக்கிறான், கர்ப்பிணி பெண் இருக்கிறாள், தண்ணீர் இல்லை, சோறு இல்லை, எதுவும் இல்லை, வெயிலில் இருக்கிறார்கள், மயங்கி இருக்கிறார்கள். 40 பேர் 80 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப கொடிய செய்தி. ஒருவன் இருவன் இழந்தாலே அது பெரிய செய்தி. ஏன்னா மனித உயிர். உங்களுக்கு ஒரு மோகம் இருக்கிறது. நம்முடைய கருத்துக்களினால், நம்முடைய பேச்சினால், கொள்கை அறிவிப்பால் we cannot impress the people, we cannot impress the politicians. ஒன்றினால் செய்ய முடியும், கூட்டத்தில் திரட்டுவது. விஜய் வர்றாராம், ஒரு ஆள் வந்தா ஊர் அடங்கி போகுது என்று வியக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வலிமை என்று இவர் நினைக்கிறார். சென்ற முறை மாநாடுகளுக்கு முன்னாடி எல்லாம் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார் இல்லையா, பெண்கள், கர்ப்பிணி குழந்தைகள். என்னங்க இதெல்லாம் சொன்னா அவெல்லாம் கேட்பானா? அவன் மோகத்துல வர்றான். அவன் ஒழுங்காக்கிய கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க.